السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعلى الثلاثة الذين خلفوا، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: عليكم بالصدق، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين، يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் நாவு என்பது மிக முக்கியமானது. நம்முடைய நாவின் மூலமாக உண்மையை மட்டுமே பேச வேண்டும். உண்மைக்கு புறம்பாக ஒருபோதிலும் பேசிவிடக்கூடாது. நாம் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு, வாய் எடுப்பதற்கு முன்பாக அது உண்மைதானா என்பதை நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் உண்மையை மட்டுமே பேசி பழகினால் அவனிடம் இருக்கக்கூடிய தீமைகள் வெகு சீக்கிரமாக வெளியேறிவிடும். சொர்க்கத்தினுடைய பாதை இலகுவாகிவிடும். ஒரு மனிதன் உண்மை மாத்திரம் பேசிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொஞ்சம் தாமதமானால் கூட அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு நிறைவான வெற்றியாக தருகின்றான். இதற்கு நேர் மாற்றமாக யார் பொய் பேசுவார்களோ அவர்கள் படுதோல்வியை அடைந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகத்திலே யார் உண்மையை மட்டுமே பேசி வந்தார்களோ அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டியலிலே சேர்த்து விடுகின்றான். இதுவெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மிலே சிலர் சர்வ சாதாரணமாக எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ட புழுகு என்று சொல்லக்கூடிய எந்நேரம் புழுகுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலர் நாங்கள் பேசுவது பொய்யல்ல, பொய் பேசிவிட்டு பொய்யான விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த விஷயம் உண்மைதான் என்று அல்லாஹுவின் மீது கூட சத்தியம் செய்யக்கூடிய நபர்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் சத்தியமா நாங்கள் சொல்றது உண்மை, பொய் சொல்லல. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், பொய் பேசக்கூடியவன் அவன் எந்த விளிம்புக்கு வேண்டுமானாலும், தீமையினுடைய எந்த விளிம்புக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவன் சொன்ன பொய்யை மறைப்பதற்காக, அவன் சொன்ன பொய்யை உண்மையாக ஆக்குவதற்காக அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே அது தீமையின்பால் அவனை விரைந்து செல்லக்கூடிய ஒரு சாதனமாக அமைந்து விடுகிறது.
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது போன்ற பொய் பேசுவோருக்கு கிடைக்கும் தண்டனை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஷரியத் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் எப்பொழுதும் உண்மையை பேசுங்கள் என்ற மிக உன்னதமான இந்த விஷயத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய ஜும்மாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதே விஷயம், உண்மையை பேசுவோம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் உண்மையான ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பது உண்மை, கியாமத்து நாள் என்பது உண்மை, மறுமை என்பது உண்மை. அத்தனையும் நாம் உண்மைப்படுத்தினால் முஸ்லிம். அந்த முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய முதல் விஷயம், நீங்கள் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், உண்மையை பேசுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் பையத் எடுக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரா முஸ்லீம் ஆகிறாங்க, பையத் எடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பையத்து செய்யும் பொழுது, உடன்படிக்கை செய்யும் பொழுது சில விஷயங்கள்ல அவங்க உடன்படிக்கை எடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமைக்கு கட்டுப்படணும், இஸ்லாத்தின் கோட்பாட்டின்படி வாழ வேண்டும், ஏக இறைவன் ஒருவன் தான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற சில கோட்பாடுகளை முன்வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து பெறுவார்கள். அப்படி பையத்து பெறக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பையத்து நடக்கும் பொழுதும் அதில் இப்படி ஒரு வாசகம் இடம்பெறும், எங்கிருந்தாலும் உண்மை பேச வேண்டும், எங்கிருந்தாலும் உண்மை பேச வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்தாக எடுத்துக்கொள்வார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலே, பையத்து ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே வாக்குறுதியாக, உடன்படிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையை பேச வேண்டும், எங்கிருந்தாலும் உண்மை பேச வேண்டும். உண்மை மாத்திரம் நாம் பேசி வருமையானால் நிச்சயமாக அது நம்மை காப்பாற்றும், எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றும். பொய் பேசினால் அதை நாம் காப்பாற்ற வேண்டும், பொய்யை நம்ம காப்பாற்றிக்கிட்டே போகணும். ஆக இந்த நபர்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், அப்போ நீ இப்படி சொல்ல வேணாம், நான் இப்படி நடந்துக்கிறேன், அப்படியே பொய் என்ன செஞ்சு காப்பாற்றிக்கிட்டே போகணும். நாம் எது நடப்போ, எது யதார்த்தமோ, எது உண்மையோ அதை நாம் பேசி விடுவோமையானால் யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. சில நேரங்களில் தங்கடங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்தில் கூட நம்முடைய உண்மையான தங்கடத்தை சொல்லிவிட்டால் அந்த நேரத்தில் வேண்டுமானால் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஆனால் அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் சொன்ன உண்மைக்கு பகரமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வான், பாதுகாத்து விடுவான், எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் தங்கடம் சொல்லும் என்ற பெயரிலே யாராவது பொய்யை சொல்வார்கள், ஆனால் அந்த பொய் நம்ம என்ன செய்யாது, எந்த சொல்லையும் பாதுகாக்காது. சொல்லப்போனால் அந்த உண்மை நிலவரம் தெரிய வருமையானால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வெறுத்து விடுவார்கள், நம் மீது கோபம் கொள்வார்கள், இன்னும் நம்முடைய மரியாதை கண்ணியம் குறைவாக ஆகிவிடும். ஆகையினால் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு செய்தி, உண்மையை பேசுங்கள். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ஒவ்வொருத்தரும் நம்முடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை பொய் நம்ம சொல்றோம். இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு யாரார்ட்டு என்னென்ன பொய் சொல்லியிருக்கிறோம், அது விளையாட்டாகவோ அது வேறு எதுவும் காரணங்கள் மூலமாகவோ சொல்லியிருப்போம். இப்போ இவ்வளவு பொய்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று பட்டியல் போடணும். சில பொய்கள் இருக்கிறது வேறு வழி இல்லாமல் சொல்லக்கூடாத பொய்க்கு அனுமதி இல்லை. சில நேரங்களில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் சொல்லியிருப்போம். ஆனால் சில பொய்கள் நிர்பந்தமே இருக்காது, தேவையும் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பொய் சொல்லியிருப்போம். யோசித்து பார்த்தால் அதெல்லாம் தேவையானதும் வீணானதுமாக இருக்கும். உண்மை இருக்கிறதே, அது போன்று ஒரு வலிமையான காரியம் எதுவும் கிடையாது. உண்மை பேசுவது, உண்மையாக நடப்பது எல்லாரிடத்திலுமே. ஏதோ அறிந்தவர்கள் அறியாத இடத்தில் அப்படி அல்ல. குடும்பங்களில் கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளையிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, நட்பு வட்டாரங்களிலே, சமுதாயங்களிலே
முஹல்லாவாசிகளுக்கு மத்தியிலே எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உண்மையை யார் பேசுவார்களோ நிச்சயமாக அல்லாஹ் விரும்புகிறான், பிரியப்படுகிறான். பெரிய தோல்வியிலிருந்து நம்மளால் தப்பிச்சு கொள்ள முடியும். உண்மையே ஒருத்தர் பேசிக்கொண்டே வருகிறார், நிச்சயமாக அவர் வீழ்ந்து போக மாட்டார். மிகப்பெரிய வெற்றி அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. மக்களிடத்தில் நட்பெயருக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார். இவர் எப்போதுமே உண்மைதான் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு பெயரை வாங்கி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், வாய்மையாளர். ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை குன்றிலே ஏறி நின்று கொண்டு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அப்போது மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாங்கள் உங்களை நம்புவோன்னு மட்டும் சொல்லலை, உங்களை நாங்கள் நம்புவோன்னு சொல்லலை, நீங்கள் பொய் சொல்வதை நாங்கள் அனுபவப்பட்டதே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் அனுபவப்பட்டதே கிடையாது. ஆகையினா நீங்க என்ன சொன்னா நம்புவோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெயருக்கு சொந்தக்காரர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய உம்மத், நாம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லா சொல்லும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை மாத்திரம்தான் நாளைக்கு மறுமையில நமக்கு எல்லா விதமான நற்பலன்களை தரும். உண்மை மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று தரும். இபாதத்துகளே உண்மையாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலிலே உண்மையாக இருக்க வேண்டும், நீதித்துறையிலே உண்மையாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை என்ற வார்த்தை மிகுந்த பொருளை கொண்டது. ஆனால் அதிகபட்சமாக அது வார்த்தையின் வெளிப்பாடாக இருக்கிறது. வார்த்தையின் வெளிப்பாடு தான் உண்மை பொய் என்பது. பொய்யாக இவர் நடிக்கிறார், பொய்யாக பேசுகிறார், இவர் உண்மையாக நடிக்கிறார், உண்மையாக இருக்கிறார், உண்மையாக நடந்து கொள்கிறார். இது எல்லா அனைத்துமே அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை மிக முக்கியம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படிப்பட்ட வாய்மையாளர்களை விரும்புகிறான். அப்படி விரும்பக்கூடிய வாய்மையாளர்களாக, உண்மையாளர்களாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு 3 சஹாபிகளை மன்னித்த ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றான். 3 சஹாபிகள் அல்லாஹ் மன்னிச்சான். சூரத்து தௌபால வரக்கூடிய வசனம், வல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, உண்மை பேசியதின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 3 சஹாபி பெருமக்களை மன்னித்து விட்டான். வரலாறுகள் நீங்கள் பார்த்திருக்கலாம், படித்திருக்கலாம். தபூக்குடைய யுத்தம், தபூக்குடைய யுத்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எந்த யுத்தத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படையா சொன்னதில்லை, நீங்க ரொம்ப நேரம் தயாராகி கொள்ளுங்க, முன்னாடியே அறிவிப்பு செய்யறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாடமாடையா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, அதை புரிந்து கொள்வார்கள், ரகசியமாக இருக்கும். ஆனால் தபூக்குடைய யுத்தத்தை பொறுத்தவரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, யுத்தத்திற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஏனெனில் தபூக்குடைய தொலைதூரம் இருக்கிறது 700 மைல் போகணும். கடுமையான கோடை காலம். அது மட்டுமல்ல, எதிரிகள் பல ஆயிரக்கணக்கான இராணுவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்திற்கு அறிவிப்பு செய்கிறார், நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள், எல்லா போருக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், வாகனங்களை ஏற்பாடு செய்யுங்கள், மற்ற மற்ற காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வசதி படைத்தவங்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அறிவிப்பு விட்டுட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வரலாறை சொல்லக்கூடியவங்க அவங்களே சொல்றாங்க, நான் நாளைக்கு போகலாம், இன்னைக்கு தயாராகலாம், நாளைக்கு தயாராகலாம் என்று நினைத்து கொண்டே காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. இப்படியே காலம் கடந்து கொண்டே போகிறது. எல்லா சஹாபா பெருமக்களும் போருக்கு ஆயத்தமாகி அவருடைய தயாரிப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்த்து ஹிலால் இப்னு உமையா,
முராத் இப்னு ரபி, 3 சஹாபி. இந்த 3 சஹாபாக்களும் போருக்கு, தபூக்குடைய யுத்தத்திற்கு செல்வதற்கு வேண்டிய தயாரிப்புகளை சரியான முறையில் செய்யாமல் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சென்று கொண்டே இருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நினைக்கிறாங்க, சரி நமக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ சொன்னா உடனே நான் கிளம்பிடுவேன், எல்லாம் ரெடியா இருக்குது, கார் ரெடியா இருக்குது, ட்ரெஸ் ரெடியா இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நீ எப்போ சொல்றியோ அப்போ கிளம்பிடுவேன். ஆனால் நம்ம போய் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன செய்வார், வேலைகளை புறப்படக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்படுவதற்கு தேவையான அந்த தயாரிப்புகளை செய்யவில்லை. இன்னொரு புறம் மிக முக்கியமான அந்த கோடை காலத்தில் விளைந்து கனிகள், பேரித்தம்பழ கனிகள் அப்படியே காய்த்து குலுங்குகிறது. சொல்லப்போனால் அறுவடையுடைய நேரம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கூட நிறைய மரங்கள் இருந்தது, தோட்டங்கள் இருந்தது. அப்ப அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரம், காய்த்து குலுங்கி கொண்டிருக்கிறது பேரித்தம்பழம். அப்படியே விட்டுட்டு நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா எல்லாமே வீணா போயிடும். கொஞ்சம் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா சஹாபா பெருமக்களும் போருக்கு போவதற்கு தயாராகி தன்னுடைய சாமானை தயார் செய்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று போருக்கு கிளம்ப வேண்டும் என்ற அறிவிப்பையும் செய்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களால் போருக்கு செல்ல முடியல. ஏன்னா இந்த தயாரிப்பை முன்னதாக அவங்க செய்யல, எல்லாரும் கிளம்பி சென்றுட்டாங்க. அந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சலனம், அதாவது அறுவடை நேரமாக இருக்கிறது, இந்த பேரிச்சம்பழங்களை எல்லாம் விட்டு விட்டு சென்றால் கொஞ்சம் வீணாய் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பட்டியலும் தயாரிக்கல, போருக்கு யார் வந்திருக்காங்க வரல அப்படிங்கிற பட்டியலும் இல்லை. அல்லாஹ் வஹீயின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தால்தான் தெரியும் யார் போருக்கு வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறது. இதையெல்லாம் யோசித்து விட்டு போருக்கு தயாராகலாம் நினைத்தார்கள். ஆனால் போருக்கு செல்ல முடியவில்லை, ஏதோ ஒன்று தடுத்து விட்டது. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த சஹாபா பெருமக்கள் போருக்கு புறமுதுகிட்டு ஓடல, அவங்க போருக்கு பயந்தவங்க நிக்கல, ஏதோ ஒன்று ஹதீஸிலே வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஏன் போருக்கு போகல அப்படின்னா ஏதோ ஒன்று தடுத்து விட்டது. சில நேரங்கள்ல சில நிகழ்வுகளுக்கு சில வெளியூருக்கு போகலான்னு நம்ம நினைப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம், நான் போகலான்னு நினைச்சேன், எப்படி என்ன ஏதோ ஒன்று தடுத்துருச்சு, போக முடியாம. எல்லாம் ரெடியா இருந்துச்சு, வாகனம் ரெடியா இருந்துச்சு, பொருள் ரெடியா இருந்துச்சு, எல்லாம் ரெடியாக இருந்தது, தயாராக இருந்தது. ஆனா ஏதோ ஒன்று என்ன செய்து விட்டது, தடுத்து விட்டது என்று சொல்லுவோம் அல்லவா. அது மாதிரி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏதோ ஒன்று தடுத்து விட்டது, ஏதோ ஒன்று தடுத்து விட்டது. காரணத்தை விரிவுரையாளர்கள் எழுதுவார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்திலே தயாரித்து கொண்டிருந்தால் அவர்களோடு பயணம் சென்றிருக்க முடியும். அதனால்தான் மூமின்கள் பெறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, ஏதாவது அமல்கள் சார்ந்த விஷயங்களிலே, அல்லாஹ்வுடைய வணக்கம் சார்ந்த விஷயங்களில் சுணக்கம் காட்டக்கூடாது, தேவையில்லாமல் அதை புறம் தள்ளக்கூடாது. அமல்கள் என்று வந்துவிட்டால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது அது சைத்தானுடைய செயலிலே முடித்து விடுகிறது. ஆகையினால் தொழுகன்னு நினைக்கிறோம், நஃபிலா நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறோம், வேற யாருக்காவது தான தர்மங்கள் கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னா உடனே அந்த வேலையை செஞ்சிடும். கொஞ்சம் தள்ளி வைப்போம் என்று சொன்னால் அந்த வேலை நடக்காமலே போய்விடும் என்பது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. கடைசியாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க யுத்தத்திற்கு போக முடியவில்லை. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்த்து 2 சஹாபி, மொத்தம் 3 சஹாபிகள் போருக்கு போக முடியல தபூக்குடைய யுத்தத்துக்கு. இன்னும் ஏராளமானவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா பலகீனமானவர்கள், முனாஃபிகீன்கள், முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்களை போன்று நடித்து கொண்டிருந்த முனாஃபிகீன்கள் போருக்கு போக மாட்டாங்க, போருக்கு போகல. அதே போல பலகீனமானவர்கள் போருக்கு போகல. எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தும் போருக்கு போகாமல் தங்கியவர்கள் 3 நபர்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முராத் இப்னு ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 பேர் தங்கிடுறாங்க. இதுல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மட்டும் தான் நல்ல வாலிபர். அவங்க சொல்றாங்க, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னிடத்துல இதற்கு முன்பாக இப்படி ஒரு வாகன வசதி இருந்தது கிடையாது,
இந்த போரிலே எனக்கு வாகன வசதி நல்லா இருந்தது, அதாவது நான் வசதியா இருந்தேன், எல்லாம் இருந்தது, ஆனால் போருக்கு போக முடியவில்லை. ரொம்ப கை செய்தப்பட்டாங்க. ஆகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை பேரை சொல்லி கேட்டுட்டா என்ன பண்றது? போருக்கு போயிட்டாங்க எல்லாரும், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபு எங்கே இருக்கிறான்னு கேட்டுட்டா என்ன செய்யறது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திற்கு சென்றதற்கு பிறகு கேட்கிறார்கள், காபு எங்கே என்று கேட்கிறார்கள். ஒருத்தர் பதில் கொடுக்கிறார், பண திமிர் அவரை வரவிடாமல் ஆக்கிவிட்டது. உடனே மற்ற சஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்க? உடனே கொதிச்சிட்டாங்க. காபு அப்படிப்பட்டவர் கிடையாது ரலியல்லாஹு தஆலா. காபு அப்படிப்பட்டவர் கிடையாது. பணத்தின் காரணமாகவோ பொருளாதாரத்தின் ஆசையின் காரணமாக ஒரு போருக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். போர் முடிகிறது. போர் முடிந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். திரும்பியதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்ன அப்படின்னா, எப்போ பயணத்துக்கு போயிட்டு வந்தானோ பள்ளிவாசலில் 2 ரக்காத் தொழுதுக்குருவாங்க. பொதுவாகவே பயணம் போனால் முறை அதுதான். நீங்கள் எப்போ எங்கே பயணம் போனாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் 2 ரக்காத் தொழுதுட்டு போகணும். பயணம் போயிட்டு பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டுக்கு போகணும். இது சுன்னத்தான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்திலிருந்து திரும்பியதற்கு பிறகு பள்ளிவாசல் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அப்போ யாரெல்லாம் போருக்கு போகலையோ கலந்து கொள்ளலையோ அவங்கெல்லாம் காரணம் தங்கடம் சொல்வதற்கு தயாராகி பள்ளிவாசல் நிற்கிறாங்க. எத்தனை பேர் போகல? கிட்டத்தட்ட 80 பேர் போரில் கலந்துக்கல. தபூக்குடைய யுத்தத்தில் 80 பேர் போகல. இந்த 80 பேர் யார் அப்படின்னா முனாஃபிக்கீன்கள், பலகீனமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. 80 பேர் ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம், யார சொல்லலாம், இந்த காரணத்தினால போருக்கு போக முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வெளிரங்கமான காரணத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத சொல்லல, அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் பாவ மன்னி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்ப கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்படியே யோசனை பண்ணி பயந்து போய் வர்றாங்க. வரும்போது யோசித்துக் கொண்டே வருகிறார்கள். ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று யோசனை செய்து கொண்டே வருகிறார்கள். ஹதீஸ்ல அவங்களே இதை சொல்றாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களே இந்த விஷயத்தை சொல்றாங்க, நான் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைச்சிட்டு வந்தேன், அப்புறம் என்னுடைய ஈமான் என்னை மாற்றி விட்டது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் என்ன செய்வது என்ற பயம். சரி, உண்மையே சொல்லி விடலாம், இதுதான் முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி போய் நின்றாங்க, சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கோபமாக சிரிச்சாங்க. சிரிக்கிறதுல கோபமான சிரிப்பு. ஹதீஸ்ல வருகிறது தபஸ்ஸுமுல் மக்லப், கோபத்தோட கொஞ்சம் சிரிச்சு காட்டினாங்க. காபே ஏன் வரலன்னு கேட்டாங்க. ஏன் வரல போருக்கு? உங்ககிட்ட வாகனம் இல்லையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வாகனம் எல்லாம் இருந்தது, எல்லா விதமான வசதிகளும் இருந்தது, என்னை உங்களிடத்திலே நான் ஏதாவது பொய்யை சொல்லி வாதாடி விடவும் என்னால் முடியும் இப்பொழுது, இருந்தாலும் நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை, உங்களிடத்தில் நான் உண்மையை சொல்லி விடுகின்றேன், நான் போருக்கு வராமல் இருந்ததற்கு எந்த காரணமும் கிடையாது, எந்த காரணமும் இல்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அடுத்த வார்த்தை, காபே நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 80 பேர் தங்கடம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பார்த்து நீங்களா உண்மைதான் சொல்றீங்கன்னு சொல்லல. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபே நீங்க உண்மை சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இது சார்ந்து அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது, ஊர்ல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இதே போன்ற உத்தரவு தான் பாக்கி 2 பேருக்கும். 3 சஹாபா பெருமக்கள் பின்தங்கி இருந்தாங்க, அந்த 3 பேருக்கு இதே உத்தரவு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே அழுது புலம்பிக் கொண்டு சென்று விட்டார்கள். யாரிடம் என்ன செய்யல, பேச முடியல. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாலிப சஹாபி, இளம் வயதில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில். அதனால மற்ற 2 சஹாபியே வீட்டுக்கு உள்ளக்கே இருந்துட்டாங்க. அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஒரே அழுக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஒரு மாபெரும் தவறை நாம் செய்து விட்டோமே, அழுது கொண்டே இருக்கிறாங்க 2 சஹாபிகளும். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வீட்டு உள்ளக்கே இருக்கல, அவங்க வெளியில சுத்துறாங்க, கடை வீதி பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றாங்க.
நபி தோழர்கிட்ட சலாம் சொல்றாங்க, யாரும் சலாம் பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்துல போய் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடு அசைதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாட்கள் கடந்து கொண்டே செல்கிறது. கடைசியாக ஒரு 40 நாட்கள் இப்படியே போகுது, யாரோடையும் பேச முடியல. 40வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறு உத்தரவு போடுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமாரை விட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூரமாக இருங்க, பக்கத்தில் இருக்க நெருங்கக்கூடாது. அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யார சொல்லனா எங்களுடைய மனைவி நாங்கள் தலாக்கு விட்டுறவான்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கு விட வேண்டாம், நீங்கள் நெருங்கக்கூடாது, கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொன்னாங்க. உடனே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மனைவியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இதில் பாக்கி 2 பேர் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்க கொஞ்சம் பலகீனமானவங்க. இப்போ அவங்களுடைய மனைவி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் வந்து ரொம்ப பலகீனமானவங்க, அவருக்கு நான் தான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை நீங்கள் போக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சிரமமாக போயிடும் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பணிவிடை செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் 2 பேரும் நெருங்கிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடைசியாக 40வது நாளிலிருந்து இப்படி ஒரு உத்தரவு. அடுத்து ஒரு 10 நாள் செல்கிறது. சரியா 50வது நாள் 3 சஹாபிகளும் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. நினைத்து நினைத்து வருந்துகிறார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய விஷயத்திலே எங்களை மன்னித்து விடு, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள். 50வது நாள் காலை நேரம் சுபுவுக்கு பிறகு சல்வு என்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்று, அந்த குன்றிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது நமக்குரிய நற்செய்தி தான் என்று நினைத்து அல்லாஹ்விடத்தில் சஜிதாவிலே வீழ்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், நீ மன்னிச்சிட்டான். அதே போன்ற செய்தி வருகிறது, கஅப் இப்னு மாலிக் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்திருந்த அந்த 2 சஹாபா பெருமக்கள் 3 நபர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. இந்த சல்வ மலையில ஏறி சொன்னது யாரு அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வரலாற்றில் எழுதுறாங்க. இந்த செய்தி கிடைச்ச உடனே கஅப் இப்னு மாலிக் அவங்களுக்கும் பாக்கியுள்ள அந்த 3 பேர் 2 பேரும் சேர்த்து 3 பேருக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற அந்த வகி இறங்கினது இரவு நேரத்தில் இறங்கியது. அதை கொண்டு போய் அந்த நற்செய்தியை போய் வேகமாக போய் சொல்றதுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக போறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு மத்தியிலே நன்மையில போட்டி நடக்கும் எப்போதுமே. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ஒரு ஆஜானுபாகுவான உடம்பு உள்ளவங்க, வேகமாக நடந்து போயிட்டாங்க சொல்றதுக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உமர் போய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த செய்தியை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருந்த மலை குன்று மேலே ஏறி சப்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க என்ற ஒரு வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட விஷயம் போயிருச்சு. குதிரையிலிருந்து ஒரு வீரர் போய் விஷயத்தை சொல்லிடுவார், அல்லாஹ்வுடைய வஹி வந்து விட்டது, உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னித்து விட்டான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்வார்கள். ஒரே சந்தோஷத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்காக செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்ததற்கு பிறகு அப்படியே நூறானியத்தால் ஒளிர்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅபே வாருங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், வசனத்திலே சொல்லிவிட்டான். கஅப் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க மன்னிச்சிங்களா, அல்லாஹ் மன்னிச்சிட்டானா? மறுபடியும் கேட்பாங்க. இல்லை, அல்லாஹ் மன்னித்து இருக்கிறான், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சந்தோஷம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்த அந்த சந்தோஷத்திலே சொல்லுவார்கள், என்னுடைய எல்லா சொத்துகளையும் நான் தர்மம் செய்து விடுகிறேன், என்னுடைய எல்லா சொத்தையும் பொருளாதாரத்தையும் தர்மம் செஞ்சிடறேன். ஏன் அப்படி சொன்னாங்க? இந்த பொருளாதாரம் தான் என்னை போருக்கு போக விடாமல் தடுத்துருச்சு. உண்மையிலேயே நம்முடைய வணக்கத்தை தடுப்பதில் மிக முக்கிய ஒரு காரணியாக நம்முடைய பொருளாதாரம் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் நம்ம தூக்கி போட்டுட்டு வரணும். என்னுடைய தொழில்துறை, என்னுடைய பொருளாதாரத்தை நான் பாதுகாப்பதற்காக நான் வரமாட்டேன், தொழுக முடியவில்லை, நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொல்லுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெற முடியாது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னுடைய முழு சொத்தை என்ன தர்மம் செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, நீங்கள் ஒரு பகுதியை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கு கொடுத்த நியாமத்துகளில் இஸ்லாத்திற்கு அடுத்தபடியாக இந்த நேரத்திலே உங்களிடத்தில் நான் உண்மையை சொன்னேன் தெரியுமா, அதுதான் அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய அருள்கொடை என்று சொல்வார்கள்.
உண்மையிலேயே நம்ம சில நேரங்களில் உண்மையை சொல்லிட்டு அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். உண்மையை சொல்ல வைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை. இன்னும் சொல்ல போனால் யாருக்கு தைரியம் இருக்குதோ அவங்க தான் உண்மை சொல்லுவாங்க. நான் இப்படி தான் செஞ்சேன், இப்படி தான் நடந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். யார் கோலையோ அவர்கள் பொய் சொல்வார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருட்கொடை நான் அந்த நேரத்தில் உண்மை சொன்னது. உண்மை சொன்னதுனால அல்லாஹ் வசனத்தில் இறக்கி என்னை மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க. ஆக உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். பொய் நம்ம எப்போதும் பேசிக்கிட்டே போகிறோம், அளவுடந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். சில பேரை பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல பொய்யே தேவை இருக்காது, ஆனால் பொய் சொல்லிக்கிட்டே போவாங்க. சல்லாலம் சொன்னாங்க, இங்கே கேள்விப்பட்டேன் அங்கே கேள்விப்பட்டேன் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதுதான் பொய்யுக்கு ஆதாரம். கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவதூறுகள் பரப்புவதை மார்க்கம் தடுக்கிறது. அவதூறு பரப்பணும் அப்படின்னா குறிப்பாக அப்பாவி பெண்கள் மீது அவதூறுகள் சொல்வார்கள். ஆனால் 80 கசையடி அடிக்கணும் குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்புகள்லையும் இணையதளங்களையும் என்ன செய்ய நம்மாடு பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறோம் தெரியாம. ஆகையினால் ஆய்வு செய்வது என்பது மிக முக்கியம். அது உண்மைதானா என்று இருந்தால் அதை பரப்பலாம், தப்பல்ல. தவறான விஷயமாக பரப்பி விடுமையானால் அதில் குற்றம் நம் மீது இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சில பேர் நமக்கு சாதகமான பொய்யா இருந்தால் ஏற்றுக்குருவாங்க. ஒருத்தவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியும், ஆனால் சாதகமான பொய்யா இருந்தால் அந்த பொய்யை ஏற்றுக்குருவாங்க. முல்லா என்ன செஞ்சாராம், ஒரு தடவை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மண்பானை இரவலா கேட்டிருக்கிறார். ஒரு மண்பானை தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மண்பானையை கொடுத்துருக்கிறார். ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து முல்லா என்ன செஞ்சார், அவர் கொடுத்த மண்பானையை எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு குட்டி மண்பானையை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், நான் உங்கள்கிட்ட ஒரு மண்பானை தான் கொடுத்தேன், இன்னொரு மண்பானை வந்திருக்குது. முல்லா சொன்னாராம், இந்த பெரிய மண்பானை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டான். உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர், ஆமாம் ஆமாம் என்னோட மண்பானை எப்போதுமே குட்டி போடும், ஆமாம் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டார். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் முல்லா என்ன செஞ்சார், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பித்தளையில் உண்டான ஒரு பாத்திரம் கொடுங்க, ஒரு 3 பாத்திரம் கொடுங்க, பித்தளை பாத்திரம், நான் தந்துடுறேன் ஒரு வாரத்தில் திருப்பி. இவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், ரொம்ப சந்தோஷமாக எடுத்து கொடுத்தாரு வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரத்தை. முல்லாவும் என்ன செஞ்சார், வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வரை திருப்பி கொடுக்கல. ஒரு 10 நாள் கழித்து பக்கத்து வீட்டுக்காரர் போய் முல்லாட்ட போய் கேட்டார், முல்லா அவர்களே நான் உங்களோட கொடுத்த அந்த பித்தளை பாத்திரம் எங்கே, கொடுக்க காணாமல் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது முல்லா அப்படியே ரொம்ப சோகமாக சொன்னாராம், அந்த 3 பித்தளை பாத்திரமும் தற்கொலை செய்து கொண்டது அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வேகமாக கத்தினார், அது எப்படி முல்லா, உங்களுக்கு அறிவு இருக்குதா, யார்கிட்ட கதை விடுறீங்க, ஏன் எங்கேயாவது பித்தளை பாத்திரம் தற்கொலை பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டார். அப்போ முல்லா சொன்னாராம், மண்பானை குட்டி போடும் பொழுது பித்தளை பாத்திரம் என்ன செய்யாதா, தற்கொலை செய்து கொள்ளாதா என்று கேட்டாங்க. அப்போ இதிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு சாதகமான ஒரு பொய் நமக்கு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம். பொய் தான், அவர் சொல்றது பொய்ன்னு நமக்கு தெரியும், நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிடுவோம். நமக்கு பாதகமாக இருந்தால் மட்டும் நீங்கள் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறோம். இது குடும்ப வாழ்க்கை நட்பு வட்டாரத்தில் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பொய்யை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். பொய்யின் மூலமாக நமக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஏற்படும். உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க, மன நிம்மதி பொய் சொன்னான். பொய் சொல்லக்கூடியவங்க மன நிம்மதி இருக்கவே இருக்காது, திரும்ப திரும்ப அந்த மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். 2வது விஷயம், மக்கள் மத்தியில் நட்பெயர் இல்லாமல் போயிடும். இவன் எப்போ பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் நமக்கு கிடைச்சிடும். 3வது என்ன, உள்ளத்தில் வஞ்சகத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் பொய் சொல்கிறதுனால. ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி, யார் பொய் பேசுகிறாங்களோ, யார் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே கருமையாகிவிடும், எந்த விதமான ஒளியும் இருக்காது. யார் உண்மை பேசுவார்களோ அவர்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும், ரிஸ்கிலே பரக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சிக்கல்களிலிருந்து மீளுவதற்கு உண்மை நமக்கு வழிகாட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த சம்பவமே உதாரணம். அவர்கள் உண்மை சொன்னதுனால தான் அல்லாஹ் மன்னித்து வசனத்தை இறக்கினார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்பது மிக முக்கியம். சர்வசாதாரண பொய்யை சொல்லிடுறோம், அது உள்ள நம்முடைய பட்டியலில் ஏறிக்கிட்டே இருக்கும், இந்த நேரத்தில் என்னென்ன பொய் சொன்னோம் அப்படின்னு. ஆக அப்படிப்பட்ட பொய்களை நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக, உண்மையாளராக, நேர்மையாளராக, உண்மையே பேசக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.